வணக்கம். இன்னைக்கு நான் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது ரூமு க்ளீன் பண்ணுறதுக்கு எப்போவுமே நான் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒன்று போட்டு விட்ருவேங்க. அதை கேட்டுகிட்டே நான் க்ளீன் பண்ணுவேன். எப்போவுமே குழந்தைங்க இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, டெய்லி இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் வந்து குப்பை வந்து ரொம்ப சேருது. ஏன்னா அதை தான் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சரி, இந்த பக்கம் நான் க்ளீன் பண்ணிட்டேன்னா இந்த பக்கமும் ஓகே. ஆனால் இதெல்லாம் சேர்த்து க்ளீன் பண்ணதுக்கு சின்ன இடம்தான். ஆனால் என் பொண்ணும் பையனும் எந்த அளவுக்கு அந்த பொருட்களை எடுத்து ஆங்காங்கே போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் நான் இப்போ ஒன்றா போட்டு குமிச்சு அதுக்கப்புறம் நான் இதுலேருந்து தேவையானதை நான் எடுப்பேன். இங்கே பாருங்கள், அவங்க சின்ன பொண்ணு யூஸ் பண்ணுற ஹேர் ட்ரையர், அதாவது பொம்மை ஹேர் ட்ரையர், அதை எடுத்திருக்கா. அப்புறம் அப்படியே போட்டிருக்கா. இந்த இந்த இயர்பட்டை காணான்னு சொல்லிட்டு நேற்றுலாம் நான் தேடிட்டே இருந்தேன். இது இங்கே கிடக்கு. இது என்னோடய ஹெர்பல் லிப்ஸ்டிக்கு. சும்மா என்னோடது லிப்ஸ்டிக்கு அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதை வந்து செவத்தில் கிறுக்கி இந்த மாதிரிலாம் அது வேலை பார்ப்போம். அப்புறம் அவங்க வந்து உச்சா வருதுன்னா ஜட்டியை கழட்டிட்டு அப்படியே தூக்கி வீசிடுவாங்க மேடம். அப்புறம் மறுபடியும் வந்து அந்த எங்கே போச்சு அந்த ஜட்டினே நம்ம தேடணும். மறுபடியும் வேறு ஜட்டியை தான் எடுத்து போடணும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாமல் துணி நிறையா போடணும். இது பாருங்களேன், அழகாக இருக்குல்ல இந்த ஹேர் ட்ரையர். அப்புறம் என்னோடய வாட்செல்லாம் எடுத்து போட்டு பார்ப்பாங்க மேடம். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்பெல்லாம் அதெல்லாம் அப்படியே எடுத்து போட்டு பார்த்துட்டு அங்கனங்கனே வச்சுருவாங்க. நான் வந்து வேலை செய்கிறப்போ அந்த காலில் போட்டு இது பண்ணுற அக்குபஞ்சரெலாம் எடுத்து வச்சுருக்கா. ஒரு வழியாக ரூம் க்ளீன் பண்ணிட்டோம். மறுபடியும் எப்படியும் குப்பையாக தான் போகுது. நாளைக்கு பாருங்கள், நான் காட்டுறேன். க்ளீன் பண்ண ரூமே நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாய்.